மதிப்புக்கும் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்முடைய பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நம்ம பேசும்போது அதிகமா பேசுனது இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து பேசியிருந்தோம். பெண்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், பட்டாக்கத்தி எடுத்துட்டு போவதாக இருக்கட்டும், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு நம்ம தனி மனிதனை குற்றம் சாட்டணுமா, இல்லைன்னா ஒரு அரசு குற்றம் சாட்ட முடியுமா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தனி மனிதனைத்தான் குற்றம் சாட்ட வேண்டும். எப்பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேக ஆட்சியின் பொழுது. அரசைத்தான் குற்றம் சாட்ட வேண்டும். எப்பொழுதுன்னா திமுக ஆட்சியின் பொழுது. அவ்வளவுதான். வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எங்கேயாவது ஒரு பெட்டி கடையில எவனோ ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிட்டான் அப்படின்னா அதற்கு ஸ்டாலின் பொறுப்பு. நல்லா கவனிச்சுக்கணும். தாவேக ஆட்சியின் பொழுது 6 பேர் 7 பேர் மீது தென்காசி ஆலங்குளத்தில் கொடூர தாக்குதல், கட்டும் ஆயுதங்களால் தாக்குதல். அவர்கள் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், தோழர்கள், சொந்தங்கள், உறவுகள். ஆனால் நான்குநேரி படுகொலைகளுக்காக கொந்தளித்த, வாய் திறந்த, அறச்சீற்றத்தோடு பேசியவர்கள் இதுக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா அது திமுக ஆட்சி, இது தாவேக ஆட்சி. சென்னையில பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தனி தனி குடியிருப்பா ஒதுக்கி கொடுங்கன்னு சாதிய அது 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 எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க, எவ்வளவு குற்றம். அது ஒரு தீண்டாமை. உனக்கு தனி வீடு, எனக்கு தனி வீடுன்னு ஒரு குரூப் போய் பேசுது, ஒரு குழு, ஒரு கூட்டம். அதுல பல்வேறு இடைநிலை சமூகங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? தலித்துகளுக்கு எதிராக அப்படி ஒன்று நடக்கும்போது அங்க போய் சண்டை போடுறாங்க தோழர்கள். வாய் திறக்கல யாரும். சில முற்போக்கு இயக்குநர்களிடமிருந்து அறிக்கை வருது. என்னன்னு, அங்க இருக்கிற பியூனு, அங்க இருக்கிற ஏஇ, அங்க இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரு, சிஇ, அங்க இருக்கிற சூப்பர்வைசரு, இவங்களை கண்டிச்சு அறிக்கை வருது. ஆனா இதே திமுக ஆட்சியில ஏ ஸ்டாலின் அரசு, ஏ திமுக அரசே, ஏ முதலமைச்சரே, இங்க குறைந்தபட்சம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லணும்னு சொல்லுங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு திமுக ஆட்சியில திமுக அரசு பொறுப்பு. திமுக இல்லாம யார் ஆட்சி செஞ்சாலும் அது தனி மனிதர் பொறுப்பு. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஏங்க இங்க திமுகவுக்கு எப்பொழுதுமே எல்லா காலத்திலும் இந்த பிரிவிலேஜ் இருந்ததே இல்லை. என்ன கேட்டீங்க? இதே விஜய் என்ன கேட்டாரு? குற்றம் நடந்ததுக்கு பிறகு அதிகபட்சம் என்ன சார் பண்றீங்க? நீங்க கைது பண்றீங்க. அதுவா ஒரு காவல்துறை, அதுவா அரசு? குற்றம் நடப்பதற்கு முன்பாக தடுக்க வேண்டும் அப்படின்னு கத்துனாரு ஆவேசமா, ஓன்னு கைய காலையில ஆட்டி. இப்ப அதே விஜய்க்கு இல்லையா அந்த பொறுப்பு? குற்றம் நடந்ததுக்கு பிறகு நீங்க கைது பண்றதுக்கு எதுக்கு? நீங்க நடக்காமலே தடுக்க வேண்டும் அல்லவா? ஏன் தடுக்கல? அவ்வளவுதான். 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன். பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அந்த மாதிரி இது திருவாளர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எல்லா பிரிவிலேஜும் அவருக்கு இருந்துரும். நீங்க அன்னைக்கு கேட்டீங்களே, நீங்க ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று முதலமைச்சர் பார்க்கவில்லை? கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் ஏன் சார் முதலமைச்சர் போகல? ஏன் போகல? கேட்க கூடாது. ஏன்னா இது விஜய் ஆட்சி. நாடு என்னமோ போகுது. அமைச்சர்களோட செயல்பாடுகள் குறித்தும் நம்ம பேசியிருந்தோம். அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். இவருடைய செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முன்னாடியே இவர் குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டது. ஆனா இப்போ லஞ்சம் வாங்கின ஒரு கடைநிலை ஊழியருக்கு பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காரு. அதே கோவில்ல அவரை விடையும் அதிகமா லஞ்சம் வாங்கின ஒரு அர்ச்சகருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு தண்டனை அப்படின்னே சொல்லலாம். அதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் முதல்ல இதுல ஒரு விஷயத்த கிளாரிட்டி, ஒரு தெளிவை ஏற்படுத்தி நான் உள்ள வரேன். திரு ரமேஷ் அவர்கள் ஒரு இளைஞர், புதியவர் அரசியலுக்கு. அவர் அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சமூகம் சார்ந்து சில விமர்சனங்கள் எழுந்துச்சு. அவர் என்ன சமூகம்னு எனக்கும் தெரியாது. ஆனா அவர் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சமூக வலைதளங்கள்ல, ஏன்னா அவங்க தான் அதை தெளிவுபடுத்தணும். அவங்க அதிகாரப்பூர்வமா இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க கட்சியில இருந்து தெளிவுபடுத்தல. பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் என்று சமூக வலைதளங்கள் வருது. அது உண்மை என்று வைத்துக் கொண்டார். ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர் எப்படி அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று எழுந்த கேள்வியில எனக்கு உடன்பாடு இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பார்ப்பனராக இருப்பதனாலேயே அவர் அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு விதமான சாதிய மனநிலதான். அவர் பார்ப்பனிய சிந்தனையோடு இருந்தால் கண்டிக்கத்தக்கது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் பிறப்பால் பார்ப்பனராக இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல எனக்கு பிரச்சனை. அவர் பிறப்பால் பார்ப்பனராக இருக்கலாம், பார்ப்பனர் அல்லாதவராகவும் இருக்கலாம்.
ஒருவேளை அவர் பார்ப்பனர் அல்லாதவராக ஒரு சமூகத்துல ஏதோ ஒரு இடைநிலை சாதிலையோ, ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயோ, தலித் சமூகத்திலேயோ கூட பிறந்திருக்காருன்னு வைங்க, யாரோ ஒருவர். ஆனால் அவர் சிந்தனை பார்ப்பனை சிந்தனையோடு இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. இங்க நாம கண்டிக்க வேண்டியது பிறப்பின் அடிப்படையிலான ஒன்றை அல்ல, சிந்தனையின் அடிப்படையில அவங்க சிந்தனையா என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலாம். அந்த அடிப்படையில ரமேஷினுடைய நியமனத்தை பிறப்பின் அடிப்படையிலேயே விமர்சிப்பதில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை, ஏற்பில்லை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். இப்ப செயல்பாட்டுக்கு வரும். இப்ப செயல்பாடுகளின் அடிப்படையில அவர் தன்னை ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லோருக்கும் சமமானவராக, ஏன்னா அப்படித்தான் நீங்க உறுதிமொழி எடுத்து வர்றீங்க இல்லையா, விருப்பு வெறுப்பின்றி எல்லோருக்கும் சமமாக நான் நடந்து கொள்வேன் என்று வருகின்ற பொழுது இந்த கேள்விகள் வருகிறது. சாதாரண கடைநிலை ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அர்ச்சகர் இடைநீக்கம் செய்யப்பட்டாரா? 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு ஒரு முடி திருத்தும் தொழிலாளி, ஒரு மொட்டை போடும் தொழிலாளி கூட 10 ரூபாய் 20 ரூபாயா வாங்கிட்டாருன்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்லையா? அப்ப இந்த கேள்வி இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பொதுவெளியில் பொதுமக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்க? அர்ச்சகருக்கு ஒரு நியாயம், கடைநிலை ஊழியருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உடனே நீங்க என்ன சொன்னீங்க? அது மன்னிப்பு கடிதம் அல்ல, அது விளக்க கடிதம் அப்படின்னு சொன்னீங்க. அதன் பிறகு என்ன சொன்னீங்க? அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நேற்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத எந்த செய்திகளையும் உறுதிப்படுத்தல. இடைநீக்கம் செய்யப்பட்டதாக வந்த செய்திகள்ல அந்த அர்ச்சகர் இல்லை என்பதாகத்தான் நேற்று வரைக்கும் செய்தி வருது. அப்ப இது குறித்து யார் விளக்கம் கொடுக்கணும்? அறநிலைத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்கணும். அந்த அர்ச்சகரையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? இடைநீக்கம் செய்திருக்கிறோம். அவரும் இனி என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் முழுமையா நீதி விசாரணை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அவரும் என்ன செய்யக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, அவரும் தன்னுடைய பணிகளை செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? அது குறித்து ஏதாவது தெளிவுபடுத்திருக்கிறார் அமைச்சர்? எனக்கு தெரியல, இருந்தா நீங்க சொல்லுங்க. அப்ப சனாதனம்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னா இதுதான். இப்ப உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் என்று ஒன்று எதிர்க்கிறாருங்கிறீங்களா? அந்த சனாதனம்னா வேற ஒண்ணும் இல்ல, சாமி கும்பிடுறதை எதிர்ப்பது அல்ல சனாதனம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. கோயிலுக்கு போறதை எதிர்க்கிறதா சனாதனம்? சனாதனம்னா என்ன தெரியுமா? சனாதன எதிர்ப்புனா என்ன தெரியுமா? எல்லோரும் கோவிலுக்கு வர வேண்டும், எல்லோருக்கும் ஒரே மரியாதை கிடைக்க வேண்டும், எல்லோரும் சாமியை ஒரே மாதிரி கும்பிட வேண்டும் என்று சொல்வதுதான் சனாதன எதிர்ப்பு. சனாதன எதிர்ப்புங்கிறது கோயிலுக்கு வராதேங்கிறது இல்ல, எல்லோரையும் கோயிலுக்குள்ள விடு, எல்லாரையும் சமமா பாரு. இப்ப அர்ச்சகருக்கு ஒரு நியாயம், முடிதிருத்தும் தொழிலாளிக்கு ஒரு நியாயம் என்று இருக்கிறது அல்லவா, இதன் பெயர் சனாதனம். இப்ப இதை யார் கண்டிச்சிருக்கணும்? அந்த முடிதிருத்துற தொழிலாளி ஒரு ஹிந்து தானே. ஹிந்துக்களுக்காக பேசக்கூடிய அமைப்புகள் ஏதாவது இதை கண்டிச்சிருக்குதா? கண்டிக்காது. இதுதான் இந்த வேறுபாடுதான். அப்ப அமைச்சர் ஆய்வு செஞ்சதெல்லாம் மகிழ்ச்சி, ஆய்வு செஞ்சது மகிழ்ச்சி, நீங்க நடவடிக்கை எடுக்கிறது மகிழ்ச்சி. நடவடிக்கையில ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு பாகுபாடு காட்டப்படுகிறது என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்படுமே என்று சொன்னால் அதன் பெயர் என்ன? சரி, நீங்க நேற்று அங்க போய் சோதனை நடத்திருக்கீங்க. சரி, திருப்பரங்குன்றம் கோயில்ல, திருப்பரங்குன்றம் தான் நினைக்கிறேன், நீல வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 70க்கும் மேற்பட்ட மக்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். அப்ப அங்க முறையான ஏற்பாடு செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? அப்ப அதுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? சரி, டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு பாட்டெல்லாம் பாடினாரு விஜய். இந்த பாடலை பாடுவோர் உங்கள் விஜய்ங்கிற மாதிரி பாடினாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாங்கிறாங்க. அமைச்சர் என்ன செய்யறாரு? மதுவிலக்குத்துறை அமைச்சர், இருக்கிறதுலயே இந்த துறையை தான் எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க, அந்த தொழிலாளர்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, அந்த 10 ரூபாய் ஏன் வாங்குறாங்கன்னா அப்படின்னு அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றாரு. இப்ப இந்த 10 ரூபா அல்லது 20 ரூபான்னு சொல்றாங்கல்ல, இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் யாருக்கு போகுது? அமைச்சருக்கா, விஜய்க்கா? அப்ப செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு சொன்னீங்க. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா, விஜய் ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபா இல்ல 20 ரூபா கூட வாங்கலாம். சமூக வலைதளங்கள வருது, எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்கல்ல. நான் ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் வர செய்தியை தானே சொல்றேன், நான் புதுசாவா சொல்றேன்? பாட்டிலுக்கு 20 ரூபான்னு செய்தி வருதா இல்லையா? இந்த 20 ரூபாய் இப்ப யாருக்கு போகுது? ஏன் யாரும் கேட்கல? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மென்ட்காகவும் கரண்ட் பில் கட்டுறதுக்கும் அதை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு. அவ்வளவுதான். இத இப்படி ஒரு விளக்கத்தை திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தானா என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இப்பவும் சொல்றேன் சகோதரி, எனக்கு தாவேக அரசின் மீதோ, எனக்கு இந்த அமைச்சர்களின் செயல்பாடுகளின் மீதோ இருக்கக்கூடிய சீற்றத்தை விட, கோபத்தை விட, எழும் கேள்விகளை விட, இதற்கு கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் பாருங்க சிலர். யார் அந்த சிலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில இதற்கு எதிராக கொந்தளிச்சு அடேங்கப்பா சிலர்லாம் பேசின பேச்சு, அவங்க சமூக வலைதள பதிவெல்லாம் போய் பாத்தீங்கன்னா காலையில எந்திக்கும் போதே ஸ்டாலின் அரசேட்டு தான் எந்திப்பாங்க.
அப்படி எந்திரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க போய் படுத்து தூங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர்கள் எல்லாம் நடுநிலை வியாதிகள் அப்படின்னு நம்ம நம்பணும். பகுத்தறிவு வியாதிகள் அப்படித்தான் அவங்களை தங்களை காட்டினாங்க அவங்க. வியாதிகளா? பகுத்தறிவுவாதிகள்னா எல்லாத்தையும் கேட்கறது தானே. திமுக ஆட்சியில நடக்கிறது மட்டும் கேட்டுட்டு தாவே காட்சியில் நடக்கிறத கேட்கலன்னா அது எப்படி பகுத்தறிவுவாதி? பகுத்தறிவு வியாதியா தானே இருக்க முடியும். நடுநிலை வாதி அப்படி இருப்பாங்க, நடுநிலை வியாதியா தான் இருப்பாங்க. ஏங்க பட்டியல் சமூகத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. முதலமைச்சரை நோக்கி கேள்வியே கேட்காத சிலர் இங்க இருக்காங்களே. இன்னும் ஏட்டையாவையும் ரைட்டரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யார் நீங்க? அப்ப இப்ப எங்க போச்சு உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் பட்டியல் சமூக மக்களின் மீதான பற்று அல்ல. உங்களுடைய நோக்கம் பதவி வெறி, திமுகவின் எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு அது மட்டும் தான் உங்களுடைய நோக்கம். எப்படியாவது திமுகவை இது பண்ணணும். அதை விட வேற என்ன இருக்கும்? கேட்கணும்ல. இப்ப ஏன் கேட்கல? இது என்ன சொல்றது, இது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் போகும், இது இதை நோக்கித்தான் நகரும், இப்படித்தான் இருக்கும். திமுக எதிர்ப்பு என்பது இங்கே காலங்காலமாக கட்டப்பட்ட ஒன்று. பெரியார் எதிர்ப்பை RSS நல்லா கொஞ்சிங்க. பெரியார் எதிர்ப்பை RSS பார்ப்பனர்களை வைத்து பேசினால் பலன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் என்ன சொல்றது, சமூகத்தினுடைய இந்த ஏற்றத்தாழ்வு மிகுந்த இந்த அடுக்குகளில் பார்ப்பனர்கள் இதை பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு விளிம்பு நிலை மக்களை அந்த மக்களுக்காக பேசுவதாக நல்லா புரிஞ்சுங்க. அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக பேசுவதாக இங்கே அந்த மக்கள் யாரையெல்லாம் நம்புகிறார்களோ அதில் ஒரு சிலரை, நான் எல்லாரையும் சொல்ல, அதில் ஒரு சிலரை வைத்தே பெரியாருக்கு எதிராக, திராவிடத்திற்கு எதிராக, திராவிடம் என்ற அந்த கோட்பாட்டிற்கு, கொள்கைக்கு, சித்தாந்தத்திற்கு எதிராக பேச வைத்து அதன் மூலம் பெரியாரை வீழ்த்தி அதன் மூலம் பார்ப்பனியத்தையும் RSSையும் இந்த மண்ணில் நிறுவுவதற்கான ஒரு மாபெரும் சதி தொடங்கி அது நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதிதான் இன்றைக்கு இந்த தாவேகா ஆட்சி இங்கே கொண்டு வரப்பட்டது. அது வந்த இந்த ஒரு வாரத்திலே சிலதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டோம். திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிடுவதற்கு மறுப்பு, பக்ரீத் கொண்டாட்டத்தின் போது கால்நடைகளை அபகரித்து சென்றது மட்டுமல்லாமல் வழக்கு போடுவது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்தது நம்ம பார்ப்போம். அது அப்போவாது அவங்க பேசுறாங்களான்னு நம்ம பார்ப்போம். நம்ம பேசும்போது திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த எதிர்ப்பு வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணமே இல்லாம இப்படி ஒரு எதிர்ப்பு உருவாகி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கு. நீங்க சொல்ற லஞ்ச குற்றச்சாட்டு, லஞ்சம், ஊழல், அமைச்சர்களினுடைய ஆணவ போக்கு, இது திமுக, அதிமுக, இன்னைக்கு தாவேகா, எல்லா கட்சிகளின் சேர்ந்தவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கும். அந்த குற்றச்சாட்டுகள்ல பல உண்மையாகவும் இருக்கும். நான் இன்க்ளூடிங் DMK, ADMK எல்லாரும் சேர்த்து சொல்றேன், யாரையும் விட்டுட்டுலாம் சொல்லல. எல்லா ஆட்சியிலும் இருக்குது. ஆனா அதை தாண்டி திமுகவின் மீதான இவர்கள் கட்டி எழுப்புகின்ற வன்மத்திற்கு வேறு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக தான் இந்த மண்ணில் முதல் முறையாக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அடிப்படை சித்தாந்தத்தை கொண்டது. இடதுசாரி கட்சிகளினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்பது முதலாளித்துவ எதிர்ப்பு, தொழிலாளிகளுக்கானது, முதலாளித்துவ வர்க்க எதிர்ப்பு, வர்க்க வேறுபாடுகளை களைய வேண்டும். அப்ப அவர்களுடைய எதிர்ப்பு என்பது முதலாளித்துவ எதிர்ப்பு தான் கம்யூனிஸ்டத்தினுடைய அடிநாதம். ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் எதிர்ப்பு என்பதிலிருந்து தொடங்கியதான் காங்கிரஸ் பேரியக்கம். தமிழ் தேசியம் அப்படிங்கறத ஒரு கான்செப்ட், அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆனால் இந்த மண்ணில் ஆரியம், பார்ப்பனியம் என்பதற்கு எதிராக தோன்றிய ஒரே இயக்கம், முதல் இயக்கம் திராவிட இயக்கம். திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிராக, முதலாளித்துவத்திற்கு எதிரானது கம்யூனிசம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உருவானது காங்கிரஸ். அப்ப திராவிடம் அதற்கு எதிர் எது? ஆரியம், பார்ப்பனியம். அதுதான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம். ஓ, எங்களை எதிர்க்கிறீங்களா நீங்க? நாங்க தான் பிரதான எதிரியா உங்களுக்கு? பாத்திரலாம் நீங்க எப்படி வந்துடுறீங்கன்னு பார்ப்போம். உங்கள் மீது நாங்கள் கட்டவிழ்த்து விடுகின்ற கட்டுக்கதைகள், உங்களுக்கு எதிராக நாங்கள் கட்டமைக்கின்ற ஒப்பீனியன் மேக்கிங், கருத்துருவாக்கம், அதை தாண்டி நீ நின்றுவியா? பாத்துருவோமா? அதுதான் இவ்வளவுக்கும் காரணம். ஏன்னா பார்ப்பனர் அல்லாத முதல் அமைச்சரவை 1967 பேரறிஞர் அண்ணா உருவாக்கியது. புரியுதா? அது அங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த சண்டை. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். மறைந்த இயக்குனர் விசு அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாரு, சம்சாரம் மின்சாரத்துல, கண்ணா நான் 1967க்கு அப்புறம் பேண்ட் போடுறதே விட்டுட்டேன் அப்படிம்பாரு. ஏன் 1967? இங்கே ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அப்போ பார்ப்பனர் அல்லாத ஒரு அமைச்சரவை வருகிறது, பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசு. பார்ப்பனிய எதிர்ப்பு தான் அந்த அரசினுடைய பிரதானம். சமஸ்கிருத எதிர்ப்பு, திணிப்பை எதிர்ப்பு. சமஸ்கிருத எதிர்ப்புனா சமஸ்கிருதத்தை போய் நம்ம வேணும்னு சண்டை போடுறதில்லை. எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய செழுமைகளை எடுத்துக்கொள்ளலாம், தப்பே இல்லை. திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பிற்கு எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு, பார்ப்பனிய திணிப்பிற்கு எதிர்ப்பு.
அப்போ இதை யார் செய்வா? திமுக ஸ்ட்ராங்கா செய்யும். திமுகவுடைய அடிநாதமே இது. தமிழை நீஷபாசை என்று சொல்லுவார்கள் அவர்கள். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் கலைஞர். அப்ப இதை நேரடியா சொல்ல முடியாது. இந்த பாரு, திமுக வந்து சமஸ்கிருதத்தை கடுமையா இருக்குது, பார்ப்பனியத்தை கடுமையா இருக்குது, நீங்க எல்லாம் எங்க கூட வாங்கன்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னா யாரும் போய் சண்டை போட மாட்டோம். அப்ப எப்படி திருப்புறது? பாரு, திமுக ஹிந்து விரோதி அப்படின்னு சொல்லணும். பாரு, திமுக எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லணும். பாத்தியா, திமுகனாலே இப்படித்தான் அப்படின்னு கட்டவிழ்த்து விடணும். அத மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்ப திமுக யாருக்காக இதையெல்லாம் செய்கிறதோ அவர்களிலிருந்து சிலரை கையில் எடுத்து அந்த மக்களுக்கே திமுக எதிரானது என்று நம்ப வைக்க வேண்டும். அப்படி அப்ப எடுத்து யார் சிறுபான்மையினரும் தாழ்த்தப்பட்ட எல்லாம் அப்படித்தானே மக்களும் சொல்ல வந்துச்சு. வரீங்க. இப்போ ம். இந்தியாவில் முதல் முறையாக புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு என்ன? பெண்களுக்கும் சொத்துரிமை. விட்டாங்களா? என்ன கடும் எதிர்ப்பு அன்னைக்கு கொடுத்தது யாரு? அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் தன் பதவியை ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அம்பேத்கர் போன்ற மாமேதைகள், அறிவு ஜீவிகள் என்ன சொன்னாங்க? என்னைக்காவது ஒரு நாள் இது இந்தியாவில் நடக்கும்னு சொன்னாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். அதை இந்தியாவில் முதலில் நடைமுறைப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழ் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கு சொத்துரிமை. இன்னைக்கு அது சாதாரணமா தெரியும். அன்னைக்கு அந்த பெண்களுக்கு எதிரானது திமுக என்று பெண்களை நம்ப வைக்கணும். பெண்களை முதல் முறையாக காவல்துறையில் சேர்த்த இயக்கம் யாரு? திமுக. ஏன் அது வரைக்கும் பெண்கள் காவல்துறையில சேர முடியாது. அதை நீங்க நம்ப வைக்கணும். அப்ப ஊரும் சேரியுமாக இருந்த ஊர்ல வந்து ஏன் எல்லாரும் ஒன்னா வாழ முடியாதா என்று சமத்துவபுரம் என்ற ஒரு திட்டத்தை, ஒரு முயற்சியை எடுத்து பார்த்தவர் கலைஞர். அந்த கலைஞரை திட்டணும். பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்த முடியாத சூழலில் அஇஅதிமுக அல்லாடி தேர்தலே நடத்த முடியாம இருந்த காலகட்டத்துல பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் சுழற்சி முறையில் அது பொது தொகுதியாக மாறுவதற்கான சூழல் இருந்த போதும் அதை பொது தொகுதியாக மாற்றாமல் மீண்டும் தனி தொகுதியாக அதை நீட்டிக்க செய்து அங்கே தேர்தலை நடத்தி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அங்கே தலைவர்களாக்கி அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பை கொடுத்து அவர்கள் தான் அந்த நாற்காலியில உட்காருவாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கடா பாக்கலாம்னு சொன்ன இயக்கம் திமுக. அந்த திமுகவை நீங்க பட்டியல் சமூகத்திற்கு எதிரானதாக காட்டணும். மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரை வைக்க வேண்டும் என்று அங்கே மகாராஷ்டிராவில் முடிவு செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக கடும் போராட்டங்கள் வெடித்து மகாராஷ்டிரா பெரும் கலவர காடாக மாறி நூற்றுக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அம்பேத்கர் பெயரை வைப்பதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களா? வட இந்தியாவில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன, தென்னிந்தியாவில் நான் வைக்கிறேன் என்று சொல்லி 1989 முதலமைச்சராக பதவியேற்றவுடன் சென்னை சட்டக்கல்லூரிக்கு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்து பெருமை சேர்த்து அழகு பார்த்து மகிழ்ந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஆசியாவிலேயே முதல் முறையாக ஒரு சட்டத்திற்கு என்று ஒரு தனி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அந்த சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்து பெருமை சேர்த்து அழகு பார்த்து அகமகிழ்ந்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் திமுக. அந்த திமுகவை நீங்க என்ன செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? அம்பேத்கர் பெயர்ல ஒரு அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தை கொண்டு வந்து அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பட்டியல் சமூக மாணவர்கள் இன்றைக்கு உலகின் பன்னாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயின்று வருகிறார். அந்த திமுக நீங்க பட்டியல் சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கணும். அப்ப பெண்களுக்கு திமுக எதிராக திருப்புறது, பட்டியல் சமூகத்தை திமுக எதிராக திருப்புறது, சிறுபான்மை மக்கள் சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் உடனடியாக இங்கே அவர் டிராப்ட் தயாரித்த போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டவர் ஸ்டாலின். இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலம் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து எண்ணற்ற மருத்துவர்கள், பொறியாளர்கள் உருவாவதற்கு காரணமாக ஒரு உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திமுக. அதே மாதிரி 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தியது திமுக. அருந்ததிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தது திமுக. அப்ப இப்படி விளிம்பு நிலை மக்களுக்காகவே சிந்தித்த இயக்கம். இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்றை சொல்லுகிறது. சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை என்று சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. இதுவே பல இடங்களில் திமுகவிற்கு சிக்கலை, நெருடலை தந்தது, பெரும் சிக்கலை கொடுத்துச்சு. பல இடங்களில் திமுகவுக்கு எதிரான பரப்புரைக்காக 2021 தேர்தல் அஇஅதிமுக பாஜக கூட்டணி இதே பயன்படுத்தினாங்க. அந்த திமுகவை நீங்க ஆனா இந்த எந்த வாக்குறுதியுமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதை பத்தி எதையுமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. 2 சினிமா டயலாக்க பேசுற மாதிரி பேசினா விஜய ஆதரிக்கிறதுக்கு இங்க சிலர் தயாராக இருக்கு. நான் எல்லாரையும் போற சொல்ல, சிலர் ரொம்ப கவனமா வார்த்தை சிலர் தயார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த ஒப்பீனியன் மேக்கிங் எங்க இருந்து உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நேரத்து இல்ல, அது ஆண்டாண்டு காலமாக திமுகவிற்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். அதற்கு காரணம் திமுக இதெல்லாம் செய்யும், உளப்பூர்வமா செஞ்சு இதெல்லாம் உடைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமைன்னு திமுக சொல்லும், ஆரியம் பதறும். இந்த கட்டமைப்பை உடைப்பதற்கு திமுக என்ன செய்துப்பா, நாம தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறோம், எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சமத்துவ போறோங்கிற கலைஞர் விடாத. ஆனா இது தெரியாமலேயே
அது தெரிந்தோ தெரியாமலோ சரி ஓகே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது நீங்க ஏன் நடக்குதுன்னு கேட்டதுனால இதை சொல்றேன். நம்ம திமுக பத்தி இவ்வளவு பேசியிருந்தோம். ஆனா நம்ம தாவேகா ஆட்சிக்கு இப்ப வந்தோம் அப்படின்னா, இந்த 3 வார ஆட்சியுமே நம்ம பார்க்கும்போது, ஆளுநருக்கு இணக்கமான ஒரு ஆட்சி மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா அது வந்து நம்ம வந்தே மாதரத்துக்கு முதலிடம் கொடுப்பதாக இருக்கட்டும், இல்லன்னா திருவள்ளுவருக்கு காவி சாயம். திருவள்ளுவர் தினம் நம்ம ஜனவரி மாதம் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ வைகாசி ஆனிடம்னு அது கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? ஆளுநருக்கு இணக்கமான ஒரு ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பற்றி தாவேக்கா அமைச்சர் ஒரு வட்டம் கருத்து கேட்கறாங்க. அதை பத்தி இப்ப பேச வேண்டாங்கிறாரு அவர். மீன்வளத்துறை அமைச்சர். அதை பத்தி இப்ப பேச வேண்டாங்கிறாரு. ம். ஆமா. நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்றேன். அதை வந்து எக்ஸாக்ட்டா அவர் என்ன சொன்னாருங்கிறது நான் உங்களுக்கு வந்து அவர்ட்ட வந்து அமைச்சர்கள் அவர்ட்ட வந்து கேட்கறாங்க. நீங்க இப்படி நடக்குது அப்படின்னு. அவர் சொல்றாரு. அதை பத்தி இப்ப பேச வேண்டாம், அப்புறமா பேசுவோம். இப்படி ஒரு பதில திமுக அமைச்சர் சொல்லியிருந்தாருன்னா பாஜகவிற்குள் மெல்ல கரைக்கிறது அப்படின்னு கிளப்பியிருப்பாங்க. பாஜகவை நோக்கி நகர்கிறது, பாஜகவின் பிடியில் திமுக அப்படிலாம் கிளப்பியிருப்பாங்க. அதான் சொல்றேன்ல, தாவேகாவிற்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய பிரிவிலேஜ். நாட் ஒன்லி தாவேகா விஜய், திமுக எதிர்ப்பாளர்களுக்கு இந்த மண்ணில் எப்பொழுதும் ஒரு பிரிவிலேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், தப்பே இல்லை. திமுக தான் அதெல்லாம் பேசக்கூடாது. சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. செய்தியாளர்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த செய்தியாளர்களை சந்திக்காம மௌனம் காக்குறதுக்கு காரணம் வந்து அச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லன்னா ஒரு அலட்சிய போக்கா பார்க்கலாமா? அதுக்கும் அவர் தான் பதில் சொல்லணும். நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக இந்த கேள்வி எல்லாம் வைக்கப்பட்ட போது முதலமைச்சர் ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, எங்க தலைவர் கொடுப்பாருலாம் சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அவர் அடிக்கடி பிரஸை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, இப்ப கூட பாக்குறாரு. எல்லாவற்றுக்குமே நான் மக்கள்கிட்டே விடுறேன், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் கேள்வி கேட்டு இருக்கலாம். நான் எந்த விருப்ப வெறுப்புகளையும் போகல. நான் நடக்கிற நிகழ்வுகளை வைத்து என்னுடைய மனதில் எழக்கூடிய கேள்விகளை வெறுப்பின்றி, யார் மீதும் எந்த வெறுப்புமின்றி, யார் மீதும் எந்த கோபமும் இன்றி சமூகத்தில் நடக்கிறத முன் வச்சு கேட்கிறேன். என் கேள்விக்குரிய நியாயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். மக்கள் பாக்குறாங்க, மக்கள் பதில் சொல்லட்டும். ஏன் ஒரு முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்ல? மக்கள் சொல்லட்டும், மக்கள் கேட்கட்டும், அந்த கேள்வியை கேட்கட்டும். அதே ஹீரோயிசமா பாத்திரக்கூடாது மக்கள். மக்கள் வந்து இங்க என்னன்னா, அதான் சொல்றேன்ல, இங்க விஜய்க்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. அவர் செய்தியாளரை பார்க்காவிட்டாலும் அதையும் அப்படித்தான் தலைவா, இவங்களெல்லாம் அப்படித்தான் ஹேண்டில் பண்ணும் தலைவா அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பும். செய்தியாளர்களோடு மிக இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்த இயக்கம்ங்கிறது திமுக. மற்ற இயக்கங்களும் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. மற்ற இயக்கங்களும் அதே மாதிரி செய்தியாளரோட இணக்கமாக இருக்கிற இயக்கம் உண்டு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நீங்க வந்து இடதுசாரி இயக்கங்களா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், அதே மாதிரி மதிமுக, ஐயா வைகோ, எல்லாருமே இடதுசாரிகளை எப்பொழுதும் மதிக்கக்கூடிய இயக்கவங்க. ஏன் ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லாருமே மீடியாவை பார்க்கக்கூடியவங்க, எப்போ வேணாலும் பார்க்கக்கூடியவங்க, துணிச்சலோடு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவங்க. ஆனால் விஜய், அம்மையார் ஜெயலலிதா, மோடி, இந்தியாவில 2 பேர் மீடியாவை பாக்குறது இல்ல. ஒண்ணு மோடி, இன்னொன்னு விஜய். இப்ப விஜயனுடைய ரோல் மாடல் யாரு? மோடியா? ஏன் மீடியாவை பாக்குறது இல்ல? நீங்க பத்திரிகையாளர்கள் நலவாரியம் உருவாக்கி பத்திரிகையாளர்களுக்குன்னு சென்னையில வந்து குடியிருப்புகளை உருவாக்கி கொடுத்த ஆட்சி திமுக. சென்னையில திருவான்மையூர்ல பத்திரிகையாளர்கள் குடியிருப்பது, ஜேர்னலிஸ்ட் காலனி, அதை தந்தது திமுக, கலைஞர். அதான் சொல்றேன்ல, கலைஞர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது. நம்மால் பலன் பெற்றவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது அப்படிம்பார் கலைஞர். அல்லது நம்மள கடுமையா அவங்கதான் திட்டுவாங்க, மிக கடுமையாக திட்டுவாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி அவங்க யாரும் இப்போ வந்து ஏன் விஜய் செய்தியாளர் சந்திக்கிறதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் அது. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மகிழ்ச்சி. இல்ல நாங்க இன்னும் ஏமாளிகளாகத்தான் இருப்போம், பொது புத்தியில் எங்களுக்கு எது நம்ப வைக்கப்படுகிறதோ, எந்த கருத்துருவாக்கம் இங்கே வந்து கற்பிக்கப்படுகிறதோ நாங்க அதை அப்படியே நம்புவோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நாங்கள் ஆராய மாட்டோம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகளை பத்தி நாங்க சிந்திக்க மாட்டோம், நாங்க ஒரு மயக்கத்தில் தான் இருப்போம் என்று ஒருவேளை மக்கள் சமூகம், இந்த குடிமை சமூகம் முடிவெடுக்கும் என்று சொன்னால் அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியல. அதற்கான அதன் பிறகு நடக்கக்கூடியவற்றை எல்லோரும் சேர்ந்துதான் என்ன செஞ்சாகணும், எதிர்கொள்ள வேண்டியது. கண்டிப்பா சார். நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி.